பீகார் தேர்தலில் வெற்றி பெற்றதுக்கு அப்புறமாக எங்களோட அடுத்த குறி வந்து தமிழ்நாடு மேற்கு வங்கம் தான் அப்படின்னு அமித்ஷா அவர்கள் அறிவிச்சிருந்தாரு. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் பாஜக வந்து தமிழ்நாட்டை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு இந்த தேர்தலுக்கு மூவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். ஆனா பாஜக வந்து இங்க பெரிதளவுல வெற்றி பெறல. அவங்க வந்து கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா மேற்கு வங்கத்தில் தான் இருக்கும் அப்படின்னு பல பேர் சொல்லிட்டே நேரத்துல தான் இன்று ஒரு அறிவிப்பு வெளியிருக்கு. அதாவது தமிழ்நாடு தேர்தல் பொறுப்பாளராக மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய திரு பியூஷ் கோயலை தான் நியமிச்சிருக்கு பாஜக. அதாவது இங்க வந்து அவ்வளோ சீட்ஸ் கிடைக்கல, அவ்வளோ சப்போர்ட் வந்து இங்க கிடைக்கல அப்படின்னு சொன்னா கூட தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் இந்தியாவில் மற்ற எல்லா மாநிலத்திலும் நம்ம வெற்றி பெற்றோம். இருந்தாலும் தமிழ்நாட்டை மட்டும் நம்ம பிடிக்க முடியல அப்படின்னு ஒரு எண்ணம் வந்து பாஜக கிட்ட இருக்கு. அதனால இந்த தேர்தலை பொறுத்தவரை ரொம்ப தீவிரமாகவே கிளம்பி இறங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வாட்டி தேர்தல் பொறுப்பாளராக திரு பியூஷ் கோயல் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காரு. ஏற்கனவே திரு பைஜெயந்த் பாண்டா அவர்கள் நியமிக்கப்பட்டிருந்தாரு. அவரை வந்து வேறொரு மாநிலத்துக்கு பாஜக வந்து நியமிச்சுட்டு இங்க வந்து பியூஷ் கோயலை கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இணை பொறுப்பாளர்களாக திரு அர்ஜுன் ராம் மெக்வாலியும் முரளிதர் மோகலையும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த அறிவிப்பின் மூலியமாக தமிழ்நாடு வந்து ரொம்ப சீரியஸ் எடுத்துக்கிறது பாஜக அப்படின்ற மாதிரி தான் எடுத்துக்க முடியுது. ஸோ யார் இந்த பியூஷ் கோயல் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க வரோம். பியூஷ் கோயல் அப்படின்றவரை பொறுத்தவரையிலும் அவர் வந்து தன்னோட குடும்பமே கிட்டத்தட்ட ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு ரொம்ப நெருக்கமான ஒரு குடும்பம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அவரோட அப்பா அம்மா 2 பேருக்குமே பாஜகவில் போட்டியிட்டு அமைச்சராக இருந்தவங்க, எம்எல்ஏவாக இருந்தவங்க. பியூஷ் கோயலோட அப்பா திரு வேத் பிரகாஷ் கோயல் அவரை வந்து பாஜகவோட ட்ரெஷரராக பொருளாளராக கிட்டத்தட்ட 20 வருட காலங்களுக்கு மேலே இருந்தவர். அது மட்டும் இல்லாமல் ஒரு ராஜ்யசபா எம்பியாகவும் ஷிப்பிங் மினிஸ்டராகவும் இருந்தவர். அவர் கிட்டத்தட்ட அவங்க அப்பா அம்மா 2 பேருமே வந்து தீவிர ஒரு இந்துத்துவ சிந்தனை கொண்டவர்கள் தான் அப்படின்னு சொல்லப்படுது. அவரோட தாயார் வந்து மட்டுங்கா கான்ஸ்டிடியூன்சி, அதாவது மகாராஷ்டிராவில் மட்டுங்கா தொகுதியில் ஒரு 3 முறை எம்எல்ஏவாக இருந்தவங்க. ஸோ இவங்க 2 பேருக்கும் பிறந்தவர் தான் பியூஷ் கோயல். அவரும் வந்து சின்ன வயசுலேருந்தே ரொம்ப கட்சி ரீதியிலாக ஒரு அரசியல் ரீதியிலாக தன்னை ரொம்ப ஈடுபடுத்தி கொண்டவர் அப்படிதான் சொல்ல முடியும். கிட்டத்தட்ட 1991 எலெக்ஷன்ஸ்லேயே அவர் வந்து டெபுட்டி கேம்பெயின் இன்சார்ஜாக இருந்திருக்காரு. ஸோ அந்தளவுக்கு சின்ன வயசுலேருந்தே அவருக்கு ஒரு அரசியல் ஆர்வம் வந்து அவர் வந்து ஒரு நல்ல ஸ்போக்ஸ் பர்சனாகவும் ஒரு நல்ல டிப்ளமேட்டாகவும் இருந்திருக்காரு. அவர் வந்து படித்தது அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், இந்தியாவிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆல் இண்டியா ரேங்க்ல கிட்டத்தட்ட 2nd பிளேஸ் வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மும்பை லா யூனிவர்சிட்டிலையும் 2nd பிளேஸ் வாங்கியிருக்காரு. 2nd ரேங்க் வாங்கி அவர் வந்து தேர்வாயிருக்காரு. ஸோ இந்த அளவுக்கு ஒரு பெரிய லெகசி இருக்கு அவருக்கு, அவரோட ஃபேமிலிக்கும் சரி அவருக்கும் சரி. ஸோ இந்த அளவுக்கு ஒரு லெகசியிலேருந்து வந்துட்டு பாஜகவுக்கு பணியாற்ற ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு எப்போ ஒரு ஐடென்டிட்டி, அவருக்கு ஒரு அங்கீகாரம் அப்படின்னு கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 2010ஆம் ஆண்டு அவருக்கு வந்து ராஜ்யசபா சீட் அப்படிங்கிறது கொடுக்கப்படுது. ஸோ அதுலேயே வந்து நல்லா அவர் உழைக்கிறாரு. 2014ஆம் எலெக்ஷனில் வந்து அவர் வந்து கேம்பெயின் அண்ட் அட்வர்டைசிங் பாஜகவுக்கு மொத்தமாக பார்த்துக்கிறாரு. கிட்டத்தட்ட இந்தியாவில் ஒரு திருப்புமுனை தேர்தலாக வந்து 2014ஆம் தேர்தலை நம்ம சொல்ல முடியும். முதன்முறையாக பிரதமர் மோடி வந்து வெற்றி பெற்று பாஜக தலைமையில் ஆட்சி அமையுது. அங்கே ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறமாக ஒரு 3 முறை தொடர்ந்து வந்து இந்தியாவை பாஜக ஆளுது. அப்படின்னும் போது ஒரு திருப்புமுனை தேர்தலாக இருக்கிற இடத்துல வந்து அவர் வந்து அந்த இன்சார்ஜ் அப்படிங்கிற பொறுப்பில் இருக்காரு. அவரும் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறாரு அவரோட வெற்றிக்கு அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமாக அவர் தொடர்ந்து ராஜ்யசபாலே ரெப்ரசென்ட் பண்ணப்படுறாரு, தொடர்ந்து எம்பி ஆக்கப்படுறாரு. கிட்டத்தட்ட 2010ஆம் ஆண்டிலிருந்து 2024ஆம் ஆண்டு வரை தொடர்ந்து ராஜ்யசபா எம்பியாக இருந்துட்டு வர்றாரு. இவரோட போர்ட்ஃபோலியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதாவது கிட்டத்தட்ட எல்லா முக்கிய துறைகளையும் அவர் வந்து பார்த்துறாரு. முதல் முறையாக நரேந்திர மோடி ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறமாக இவருக்கு வந்து கோல் இண்டஸ்ட்ரி வந்து கொடுக்கப்படுது. ஸோ கோல் எனர்ஜி அதெல்லாம் பார்த்துக்கிறாரு. அருண்ஜேட்லி அவரோட மறைவுக்கு பிறகு அவர் வந்து நிதித்துறையை வந்து கூடுதலாக பொறுப்பேற்றுக்கிறாரு. அதையும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இதுக்கப்புறமா கிட்டத்தட்ட உலகத்தையே புரட்டி போட்ட அளவுக்கு அந்த கொரோனா வைரஸ் அப்படிங்கிறது வருது. அப்போ வந்து அவர் உணவுத்துறை அமைச்சராக நியமிக்கப்படுறாரு. அப்போ வந்து கிட்டத்தட்ட 80 கோடி குடும்பங்களுக்கு மோடி அவர்கள் அப்பப்போ பெருமையாக சொல்லக்கூடிய இந்தியா முழுவதும் 80 கோடி குடும்பங்களுக்கு தொடர்ந்து ரேஷன் பொருட்கள்லாம் வழங்கப்படுது. அந்த அளவுக்கு ஒரு ஊரடங்கு உத்தரவு ஒரு 144 இருக்கும்போது எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் ஒரு பெரிய பஞ்சம் எதுவும் ஏற்படாமல் பெரிதளவில் யாரும் பெருசாக இறக்காமல், அதாவது உணவு இல்லாமல் பெருசாக இறக்காமல் கிட்டத்தட்ட 80 கோடி குடும்பங்களுக்கு வந்து தொடர்ந்து அந்த ரேஷன் அப்படிங்கிறது சப்ளை பண்ணப்பட்டது அப்படின்னா அதுக்கு இவர் வந்து ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இவர் ரயில்வே துறை அமைச்சராக இருக்கும்போது வந்தே பாரத் இவர் மூலயமா தான் அறிமுகப்படுத்தப்பட்டது. இவர் தான் அப்போ அமைச்சராக இருந்தார். இந்த ரயில்வே துறையை வந்து அப்படியே மின்மயப்படுத்துறது, இந்த கிரீனிஃபைடு ரயில்வேஸ் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அதில் வந்து இவருக்கு ஒரு முக்கிய முயற்சி இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த அளவுக்கு ஒரு பெரிய போர்ட்ஃபோலியோ வச்சிருக்காரு. இவரும் வந்து கிட்டத்தட்ட பாஜகவோட பொருளாளராக இருந்திருக்காரு. தொடர்ந்து வணிகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர், டெக்ஸ்டைல்ஸ் இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட மோடி அரசாங்கம் நாங்கள் இதெல்லாம் சாதிச்சிட்டோம் அப்படின்னு பெருமையாக மார்த்தட்டி கொள்கிற எல்லா அமைச்சரவையும் கிட்டத்தட்ட இவர் பார்த்துக்கிறாரு. அவங்க வந்து தன்னுடைய சாதனைகளாக சொல்கிற அமைச்சரவை கிட்டத்தட்ட இதிலெல்லாம் நாங்கள் வென்றுட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா அமைச்சரவையிலையும் இவர் வந்து அமைச்சராக இருக்கார். இவர் வந்து
கொஞ்சம் சறுக்கினால் கூட மோடி அரசு ஏற்படுத்தி வச்சிருக்க அந்த பெரிய பிம்பம் இருக்கு இல்லையா? அதாவது நாங்க வந்து இந்தியாவில எல்லாத்துலயும் வந்து முன்னோடியா இருக்கோம். உலக நாடுகளிடையே நாங்க வந்து போட்டி போட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா? அதுக்கு வந்து குறிப்பான ஒரு அமைச்சரா வந்து இவர் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்ல முடியும். கிட்டத்தட்ட இவர் வந்து ஒரு டிப்ளமேட்டாவும் இருந்திருக்காரு. இவர் வந்து ராஜ்யசபா எம்பிக்கு மட்டும் தான் தேர்வானவரா? கிட்டத்தட்ட மக்கள் வந்து ஒரு வாட்டி கூட இவர தேர்ந்தெடுக்கலையா அப்படின்னு கேட்டோம்னா, தொடர்ந்து இத்தன வருஷமா ஒரு 15 ஆண்டுகளாக ராஜ்யசபா எம்பியா இருந்ததுக்கு அப்புறமாக கிட்டத்தட்ட 2024ஆம் ஆண்டு தேர்தல்ல வந்து இவரு மும்பைல போட்டியிடுறாரு. அப்படி போட்டியிட்டு கூட ரொம்ப பெரிய அளவுல வெற்றி பெறாரு. ஸோ மக்களாலயும் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு எம்பி ஆவேன் அப்படிங்கிறதையும் நிரூபிச்சு ஒரு அமைச்சராகவும் ஆகுறாரு பியூஷ் கோயல் அவர்கள். இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு போர்ட்ஃபோலியோ வச்சிருக்க அவரு வந்து கிட்டத்தட்ட பாஜகவுக்கு ரொம்பவே ஒரு லாயலிஸ்டாவும், ஒரு ட்ரஸ்ட்வர்த்தியா இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு மோடி ஷாவுக்கு ரொம்ப ஒரு நம்பிக்கைக்குரியவரா இருக்காரு. அது எந்த அளவுக்கு பார்த்தோம்னா, ஒரு எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வந்து ஒரு ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ பத்தி ஒரு பெரிய விமர்சனம் வைக்கிறாரு. அப்படின்னும்போது, பியூஷ் கோயல் தான் வந்து ராகுல் காந்திக்கு ரிப்ளை பண்ணுவாரு. கிட்டத்தட்ட அமித்ஷாவுடைய குடும்பத்தினரோ, இல்ல அவரோட உள்ளரங்குல கை வைக்கிறோம் அப்படின்னா, அதாவது ஜெய்ஷாவுடைய பிசினஸ்லாம் ஏகப்பட்ட முறைகேடுகள் இருக்கு. இதுல ஏகப்பட்ட ஊழல்கள் இருக்கு. இல்ல இவரோட வந்து அந்த பொலிட்டிக்கலி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாரு எல்லாத்துலருந்தும். அந்த பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ பயன்படுத்தி எல்லா பவர்ஸையும் இவர் வந்து வாங்குறாரு அப்படின்னு ஒரு பெரிய பெரிய குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டா கூட, அதுக்கு வந்து பியூஷ் கோயல் தான் பாஜக சார்புல ரிப்ளை பண்ணுவாரு. ஸோ பாஜக ஒரு முக்கியமான சிச்சுவேஷன்ஸ்ல ஒரு டிப்ளமேட்டிக் ஆன்சர் தான் குடுக்கணும். கட்சி ரீதியிலாக யாருக்கும் வந்து ஒரு பின்னடைவு ஏற்படக்கூடாது. அப்படின்னும்போது ஒரு எதிர்க்கட்சி அட்டாக் பண்ணணும் அப்படின்னா, அந்த இடத்துல களமிறக்கப்படுபவர் பியூஷ் கோயல் தான். ஸோ அந்த அளவுக்கு மோடியிடமும், அமித்ஷா அவர்களிடமும் ரொம்ப ஒரு நெருங்கி பழகி, ஒரு ட்ரஸ்ட்வர்த்தியா இருக்கவரு அப்படின்ற அளவுக்கு பியூஷ் கோயல் அவர்கள சொல்லலாம். கிட்டத்தட்ட ஆரம்பத்துல ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பேங்கரா இவரோட வாழ்க்கை, அதாவது ஒரு கெரியர் வந்து தொடங்குனாலும், இந்தியாவுல இந்த G7, G20 இந்த மாரியான முக்கிய நிகழ்வுகள் எல்லாத்தையும் இவர் தான் வந்து மேனேஜ் பண்ணாரு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த அளவுக்கு ஒரு நிர்வாக ரீதியிலாகவும், ஒரு மோடி, அமித்ஷா அந்த பேருக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பெரிய ட்ரஸ்ட்வர்த்தியா இருக்கிற இவர் தான், இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தமிழ்நாடு பொறுப்பாளரா நியமிக்கப்பட்டிருக்காரு. கிட்டத்தட்ட இவங்க 2 பேருக்கும் இவர் வந்து ஒரு வலதுகரம் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கைக்குரியவரா தான் இப்ப வந்து தமிழ்நாட்டுல பாஜக வந்து களமிறக்கி இருக்கு. ஸோ இவர வந்து களமிறக்கியதன் மூலமாக தமிழ்நாடு வந்து அவங்க வந்து லேசா விட வாய்ப்பில்ல. அவங்க வந்து ரொம்ப சீரியஸா எடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு 4 மாத காலம் இருக்கிற நேரத்துல தமிழ்நாட நம்ம எப்படியாச்சும் ஜெயிச்சாகணும் அப்படின்னு பாஜக ஒரு பெரும் முயற்சிகளை ஏற்படுத்திட்டு இருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியும். கிட்டத்தட்ட போன வாரம் வந்து அண்ணாமலை வந்து போய் டெல்லி பார்த்துட்டு வந்தது. இன்னைக்கு நயினா நாகேந்திரன் கூப்பிட்டு டெல்லியில பார்த்துட்டு வர்றது. அமித்ஷாவோட தொடர் விசிட்கள். அடுத்து பியூஷ் கோயலோட இந்த மாரி நியமனங்கள். அடுத்து பிரதமர் மோடி தொடர்ந்து தமிழ்நாடு வரவிருக்கிறார். அப்படின்னும்போது ஒரு கிளியர் பிளான் வந்து பாஜக கிட்ட இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த பாஜகவோட இந்த திட்டங்கள்லாம் எந்த அளவுக்கு நிறைவேறும் அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. தொடர்ந்து பாஜக, அதிமுக கூட்டணிக்கு அந்த கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது ஒர்க் இருக்கா? என்டிஏ அலைன்ஸ் வந்து இங்க ஆட்சியை பிடிக்குமா? இல்ல மீண்டும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் திரும்ப சிஎம் ஆவாரா? அப்படின்னு உங்களோட கணிப்புகள் என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.